வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். நாட்டில் கடந்த ஒரு வருடத்தில் 1800 தொழுநோயாளிகள் பதிவாகியுள்ளனர். அவர்களில் 12% 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழுநோய் எதிர்ப்பு பரப்புரை நடவடிக்கைகளுக்கான ஆலோசகர் திலினி விஜயசேகர மேலும் தெரிவிக்கையில், உலக சுகாதார ஸ்தாபனத்தின் கருத்துப்படி ஒரு நபர் சிகிச்சை பெறாத தொழுநோயாளிகளிடம் வாரத்தில் 20 மணி நேரத்திற்கும் மேலாக 3 மாதங்களுக்கு தொடர்பில் இருக்கும் போது நோய் உண்டாகும். நாட்டில் கடந்த ஒரு வருடத்தில் 1800 தொழுநோயாளிகள் பதிவாகியுள்ளனர். அவர்களில் 10 முதல் 12% நோயாளிகள் 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. கணிசமான எண்ணிக்கையிலான நோயாளர்கள் மேற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பதிவாகியுள்ளனர் என்றார். வவுனியா ரயில் நிலைய வீதியில் உள்ள வர்த்தக நிலையங்களில் மது போதையில் அடாவடித்தனம் புரிந்த இந்து மத குரு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். போதையில் உணவகம் ஒன்றுக்கு சென்று அந்த மதகுரு கண்ணாடிகளை உடைத்து சேதப்படுத்தியுள்ளார். அத்துடன் அருகிலுள்ள தொலைக்காட்சி திருத்தும் இடத்தில் தொலைக்காட்சி பெட்டிகளையும் அடித்து சேதப்படுத்தியுள்ளார். இதையடுத்து வவுனியா போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமையவே அந்த மதகுரு கைது செய்யப்பட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று யாழ்ப்பாணம் வருகை தரவுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட ஒரு இணைப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெறவுள்ளது. அதில் ஜனாதிபதி அனுர கலந்து கொள்ளவுள்ளார். அதைத் தொடர்ந்து வல்வெட்டித்துறை மற்றும் எழுதுமட்டுவாழ் பகுதிகளில் இடம்பெறும் மக்கள் சந்திப்புகளிலும் ஜனாதிபதி கலந்து கொள்ளவுள்ளார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் யாழ்ப்பாண பயணத்தின் போது அவருக்கு எதிர்ப்பையும் தமது பிரச்சினைகளையும் வெளிப்படுத்தும் வகையில் நடத்தப்படவுள்ள போராட்டங்களுக்கு தடை விதிக்குமாறு யாழ்ப்பாண போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை யாழ் நீதிவான் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. யாழ்ப்பாண போலீசாரால் நேற்று இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. ஜனாதிபதியின் நிகழ்வுகளுக்கு இடையூறு இல்லாமல் அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட வகையில் போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான உரிமை சகலருக்கும் உள்ளது. ஆதலால் போலீசாரின் மனுவை ஏற்க முடியாது என்று குறிப்பிட்டு அவர்களின் கோரிக்கையை ஏற்பதற்கு யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் போலீசாரால் தடை கோரிய தரப்புகள் சிலரின் சார்பில் சட்டத்தரணி மணிவண்ணன் நீதிமன்றில் முன்னிலையாகி சமர்ப்பணங்களை முன்வைத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுதந்திர தின நிகழ்வுகளின் போது தமிழிலும் தேசிய கீதம் இசைக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் அறிவித்துள்ளது. 77வது சுதந்திர தின நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் தொடர்பில் விளக்கமளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு கொழும்பில் நேற்று நடைபெற்றது. உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர், அமைச்சின் செயலாளர், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், முப்படை தளபதிகள், பதில் போலீஸ் மா அதிபர் உள்ளிட்டோர் குறித்த செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர். அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், சுதந்திர தின நிகழ்வுகளுக்காக 80 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இரு மொழிகளிலும் தேசிய கீதம் இசைக்கப்படும். முப்படை, போலீஸ் மற்றும் சிவில் பாதுகாப்பு படையினர் சுதந்திர தின அணிவகுப்பில் மொத்தமாக 4421 பேர் பங்கு பெற்றுள்ளனர். ராஜதந்திரிகளுக்கு வழமை போல் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர்கள் உள்ளிட்டவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தின நிகழ்வுகளுக்காக 80 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார். இலங்கையின் சுதந்திர தின நிகழ்வின் போது முப்படைகளின் ஆயுத வாகன தொடரணி இம்முறை இடம்பெற மாட்டாது என்று பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் துயக்கொந்த மேலும் தெரிவிக்கையில், இம்முறை சுதந்திர தின நிகழ்வுகளின் போது இராணுவ அணிவகுப்பில் பங்கேற்கும் இராணுவத்தினரின் எண்ணிக்கை 40% குறைக்கப்பட்டுள்ளது. இம்முறை சுதந்திர தின நிகழ்வில் 3 விமானங்கள் மாத்திரமே பயன்படுத்தப்படும். சுதந்திர தின இராணுவ அணிவகுப்பில் இம்முறை 1873 இராணுவத்தினர் பங்கேற்பார்கள். இராணுவ அணிவகுப்பில் பங்கேற்பவர்களின் எண்ணிக்கை கடந்த வருடத்தை விட 40% குறைக்கப்பட்டுள்ளது. 76வது சுதந்திர தின விழாவில் விமானப்படையின் 19 விமானங்கள் பங்கு பெற்றுள்ளன. இம்முறை 3 விமானங்களே பயன்படுத்தப்படும். தேசிய கொடியை கொண்டு செல்வதற்காக அவை பயன்படுத்தப்படும். முப்படைகளின் ஆயுத வாகன தொடரணி இடம்பெற மாட்டாது என்றார். புதிய அரசமைப்பு தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் நியமிக்கப்பட்டுள்ள விசேட குழுவை முடிவுகளை அறிவிக்கும் என்று நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார்.
யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் புதிய அரசியலமைப்பு தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளை சந்தித்து வருகின்றார். உங்கள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரனையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இது தொடர்பில் உங்களின் நிலைப்பாடு என்ன என்று கேட்கப்பட்டது. இதன்போது சுமந்திரன் தெரிவிக்கையில், அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை விடுத்து நாங்கள் தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கின்றோம். அரசாங்கம் செய்வதாக சொன்ன விடயங்களை முதலில் செய்ய வேண்டும். அந்த விடயங்கள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. இவ்வாறு இருக்கையில் நாங்கள் புதிய அரசமைப்பு தொடர்பில் யோசனைகளை முன்வைத்தால் அது அரசாங்கத்துக்கு ஏதுவாக அமையலாம். ஆகையால் முதலில் அரசாங்கத்தின் கருத்துக்கள் பெறப்பட வேண்டியிருக்கின்றது. இந்த விடயங்கள் தொடர்பில் முடிவுகளை எடுப்பதற்கு எமது கட்சி ஒரு குழுவை நியமித்திருக்கின்றது. அந்த குழுவை இது தொடர்பான விடயங்களை முன்னெடுக்கும் என்றார். அரசு நிதியை கையாள்வதில் ஏற்படும் சட்ட சிக்கல்களை தீர்த்து வைக்கும் நோக்குடன் மாவட்டங்கள் தோறும் தனியான குழுக்கள் அமைக்கப்பட உள்ளன. நீதி அமைச்சாலேயே இந்த குழுக்கள் அமைக்கப்பட உள்ளன. துறைசார் நிபுணர்கள் இந்த குழுவில் அங்கத்தவர்களாக நியமிக்கப்பட உள்ளனர். முதல் கட்டமாக கொழும்பு, கம்பகா, புலனறுவை, மொனராகலை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் இந்த குழுக்கள் அமைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ராஜபக்சக்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கும் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் திணறுகின்றார். எதிர்க்கட்சியில் உள்ள கள்வர்கள் இப்போது இணைந்துள்ளனர் என்று அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, ராஜபக்சக்களை பிடிக்கும் போது சஜித் திணறுகின்றார். யோசிதவை கைது செய்த போது சஜித் அணி உறுப்பினர் உளறுகின்றார். இருதரப்பு கள்வர்களும் தற்போது ஒன்றிணைந்துள்ளனர். ஒன்றாக கள்வர்களை பாதுகாத்துக் கொண்டு இன்று சுங்க திணைக்களும் தொடர்பில் கதைக்கின்றனர். துறைமுகத்தில் இருந்து உரிய நடைமுறைகளை பின்பற்றியே கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன. ஏதேனும் முறைகேடு நடந்திருந்தால் அது தொடர்பில் முறைப்பாடு செய்யலாம். மக்கள் நமக்கு வழங்கியுள்ள ஆணையுடன் விளையாட வர வேண்டாம். மக்களால் உருவாக்கப்பட்ட அரசாங்கம் இது. மக்கள் வழங்கிய ஆணையின் பெறுமதி எமக்குத்தான் தெரியும். எனவே மக்கள் ஆணையை மீறும் வகையில் செயற்பட மாட்டோம். சஜித் மகிந்த பக்கமா, ரணில் பக்கமா அல்லது மக்கள் பக்கமா என்பதை முதலில் தெரியப்படுத்த வேண்டும். சகாக்களை களமிறக்கி விமர்சனங்களை முன்வைப்பதை விட தகவல்கள் இருந்தால் அவற்றை வெளியிட்டு முறைப்பாடுகளை முன்வைக்க முன்வருமாறு சஜித்துக்கு சவால் விடுக்கின்றேன் என்றார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.